தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து வீடியோவில் கூறிய யூடியூபர் இர்ஃபான் வழக்கில் சுகாதாரத்துறை அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அண்மையில் திருமணமான பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவி கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்று கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என வெளிநாட்டில் கண்டறிந்து அதனை வீடியோவாக யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். வீடியோ வைரலாகியதை தொடர்ந்து கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதற்கு இந்தியாவில் தடை உள்ள நிலையில் அதனை வெளிப்படையாக அறிவித்திருக்கும் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலும் புகார் எழுந்தது. தமிழக சுகாதாரத்துறை இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இர்ஃபான் மருத்துவ மற்றும் ஊரக நலத்துறை அதிகாரியை நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறைக்கு இர்ஃபான் அளித்த விளக்கம் திருப்தி அளிப்பதாக இருப்பதால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.